வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை வழங்க உள்ளார். தீரச் செயல், விளையாட்டு மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்கும் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 20 குழந்தைகள் இவ்விருதினை பெற உள்ளனர். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் வீர் பால் திவஸ் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விருதாளர்களுடன் உரையாட உள்ளார். அமரர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று தலைநகர் டில்லியில் 45 அடல் உணவகங்களை டில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் திறந்து வைத்தனர். இந்த உணவகங்களில் 5 ரூபாய்க்கு உணவு வழங்கப்படுகிறது. இத்தகைய மேலும் 55 அடல் உணவகங்கள் இன்னும் 15 நாட்களுக்குள் டில்லியில் திறக்கப்பட உள்ளன. சுனாமி நினைவு தினம் காரைக்காலில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இன்று காலை 10 மணிக்கு காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துகின்றனர். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் நல்லாட்சி தினமாக புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று இரவு நடைபெற்ற நல்லாட்சி தின கருத்தரங்க நிகழ்ச்சியில் மங்கள வாத்திய இசை, பட்டிமன்றம் உள்ளிட்டவை இடம்பெற்றன. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் இன்று இரவு நடைபெறும் 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய இலங்கை அணிகள் மோத உள்ளன. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.